கோலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தா ரொம்ப ஒரு டவுன் டு எர்த், ஒரு நல்ல மனுஷன் மாதிரி பண்ணுவாரு. சோ பீப்புள் வில் ஃபால் ஃபார் ஹிம். அதே ஒரு டாப் ஆஃப் ஹிஸ் கேம் இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. கோலி அப்படி பண்றவர் தான். மேபி ஒரு இந்தியன் டீம் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி தெரியாது, பிகாஸ் எல்லாமே ஒரே சைடுல இருக்கும். ஒன் டே செலிப்ரேஷன் இருக்கிறதுனால வந்து கை கொடுக்காம போனது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கிரிக்கெட் கேம்ல மாதிரிதான் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்திலாம். ஒரு கேமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அப்படிதான் வந்து பேசுவாங்க. இப்ப இதை கட் பண்ணி போட்டோம்னா அப்படிதான் வந்து பேசுவாங்க. ஆர்சிபிடா நாங்க வருவோம்டா, நிக்க சொல்றேன் தோனிய அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல. ஒருத்தன் மட்டமா படிச்சுட்டு இருக்கான், குவார்டர்லி ஹாஃப் இயர்லில ஃபெயில் ஆனா, ஆனா 10th போர்டு எக்ஸாம் எழுதி அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆனா எப்படி இருக்கும் அவனுக்கு? போர்டு எக்ஸாம் இல்லையே, போர்டு எக்ஸாம் ஃபைனல்ஸ் போர்டு எக்ஸாம் அவங்களுக்கு. இப்ப அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா இப்ப அப்பயும் அழுவாங்களா? அனுஷ்கா சர்மா அழுவாங்க, கோலி அழுவார். அடுத்த இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுவாங்க. அதோட பாகிஸ்தான் தோத்தோடனே அங்கேயே சாய் ரன்வர், இவரு சொக்லேன் முஸ்டாக் அவங்களாம் அங்கேயே அழுவாங்க கிரவுண்ட்லயே. அப்ப நாளைக்கு